அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சிலை. திருநீற்று பச்சிலை இது வந்து ஏன் திருநீற்று பச்சிலைன்னு சொல்கிறாங்கன்னா, திருநீர் தயாரிக்கிறதுக்கு இந்த பச்சிலை இருந்தால் மட்டும்தான் திருநீர் தயாரிக்க முடியும். இந்த இலை போட்டு திருநீர் தயாரித்தா மட்டும்தான் அதுக்கு பேர் திருநீர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவருக்கும் வந்துட்டு ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதே சமயம் உங்களுடைய தோல் வியாதிகள் அனைத்திற்கும் இது சிறந்த மருந்தாக இருக்கும். அதே சமயம் இந்த நீங்கள் கடைகளில் வந்து சப்ஸா விதைன்னு வாங்கி சாப்பிடுவீங்க. அந்த சப்ஸா விதை வந்து வேறு எதுவும் இல்லை, இந்த திருநீற்று பச்சிலையுடைய விதைகள் தான். இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இதிலேருந்து தான் இந்த விதைகள் வந்து வரும். இதுதான் பூ, சரசரமாக பூக்கும். இது வந்து துளசியோட இனத்தை சேர்ந்தது, அதனால் இப்படி தான் பூக்கும். இந்த பூக்கள்லேருந்து விதை உருவாகி இந்த விதையை வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் சாப்பிடலாம். பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். ஆண்களுக்கு வந்து விந்து வந்து கெட்டிப்படும். இந்த மாதிரி சில நன்மைகள் இருக்குது. நன்றி நண்பர்களே.